தேங்க்யூ முருகப்பன். குரல் தெளிவாக இருக்கிறதா? சார் கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா. உடல் நலம் சற்றே கை கொடுக்கவில்லை என்றாலும், காரைக்குடி சங்கத்தில் பேசும் பொழுது அது அந்த ஆர்வம், உற்சாகம் இன்று வேறு சுபிக்ஷனால் காரைக்குடி சத்சங்கம் சுபிக்ஷனால் மட்டும் சுபிக்ஷத்தை வழங்காமல், சுபிக்ஷம் என்றால் என்ன? நிறைய அன்பு, பாசம், சகோதரத்துவம், இனிமை, இதெல்லாம் தான் வழங்கி வருகிறது. நம்முடைய சங்கத்தில் வந்து கலந்து கொள்பவர்களுடைய இடையே இருக்கும் அந்த ஒரு அபரிமிதமான ஒரு பாசமும் பரிவும் அன்பும் அதுவே தான் இன்று முன்னுக்கு வந்திருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் சாதாரணமாக 3 தலைப்பு இருப்பதில்லை. ஆனால் முருகப்பன் அவர்கள் மிகுந்த அன்புடன் இந்த 3 தலைப்பையும் ஒன்றுக்கு ஒன்றாக வைத்துக் கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 3 ஏன் என்றால், சியாமலா அவர்கள் 200ஆம் பக்கம் கூறியிருந்தார். அது ஒரு மாதிரி நாம் தெரிந்து கொண்டோம் என்றாலும், பொதுவாக அநேக அன்பர்களுக்கு அன்னையின் நூல் தொகுதி 2 பழைய நூல் தொகுதி, அதற்கு பிறகு 18, 19 வந்திருக்கிறது, 20 வந்திருக்கிறது. ஆனால் 17 தான் மிகவும் சாஸ்வதமாக மனத்தில் இடம் பெற்ற ஒரு எண். அந்த 17இல் 2வது நூல் தொகுதியில் ஒரு 6 பக்கங்களுக்கு 9 பிரார்த்தனைகளை அன்னை வழங்கி இருக்கிறார். அந்த பிரார்த்தனைகளை பொதுவாக பலர் மேல்வாரியாக படித்துவிட்டு அகன்றிருக்கலாம். அதில் கூறும் இடம் என்ன? சாதாரணமாக அன்னையின் 313 பிரார்த்தனைகளுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இவைகள் ஏன் அந்த 310 இடம்பெறவில்லை, தனியாக ஒரு இந்த வால்யூம் 2 இடம்பெற்றிருக்கிறது என்றெல்லாம் மனத்தில் கேள்விகள். அதையெல்லாம் பார்க்கும்பொழுது அதை பற்றி ஒரு சப்தமாக பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றிற்று. இந்த அன்னையின் நூல் தொகுதி 2 அந்த 9 என்று கூறணும் அல்லவா? அந்த 9இல் 5 தேதிகள் இட்ட பிரார்த்தனை, 4 தேதிகள் இல்லாத பிரார்த்தனை. இந்த 9ம் 313 பிரார்த்தனைகள் இடம்பெறவில்லை. இந்த முதல் பிரார்த்தனை அதில் என்ன கூறுகிறார்? பிரகிருதிமய ஜீவன் என்றால் எது? நம்ம சரீரத்துடன் நாம் வாழும் நிலை. அதற்கு உள் இருப்பது என்ன? உணர்வு நிலை. பிரகிருதிமய ஜீவன் என்றால் உடனே நமக்கு கூடவே கண்முன் வருவது இந்த பூத உடல், பௌதிகமான உடல். அதற்குள் இருக்கும் உணர்வு நிலை. இந்த 3ஐ பற்றி இதை சுருக்கமாக ஒரு 10 வரிகளில் அன்னை பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். பௌதீகமான எப்படி ஆரம்பிக்கிறார்? சாதாரணமாக அன்னையினுடைய பிரார்த்தனைகள் எளிமையானவை. 313 பிரார்த்தனைகளும் எளிமை, அடக்கம், பணிவு, அன்பு, சமர்ப்பணம், இதெல்லாம் நிரந்தவையாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு 9 பிரார்த்தனைகளில் நாம் முன் வருவது ஒரு அழுத்தம், ஒரு தர்க்கம், ஒரு நியாயம் பேசும் விதம். இதன் காரணமாக ஒரு சற்றே ஒரு விரைப்பான ஒரு நிலை இது கண்முன் வருகிறது. இதை பின்னணியாக வைத்துக்கொண்டு ஏன் அன்னை இவ்வாறு எழுதினார் என்பதற்கு எங்கும் விளக்கம் கிடைக்கவில்லை. அதை அன்னையினுடைய ஸ்டோரி ஆஃப் த மதர் எழுதிய ஜார்ஜஸ் வான் விளக்கம் கூட அதை பற்றி தொடவில்லை. அன்னையும் சில சமயம் தன்னுடைய பிரேயர்களை பற்றி வால்யூம் 17 கூறுவார். அன்னை இதை பற்றி
வால்யூம் 2ல் கொடுத்ததை பற்றி அன்னை இன்னும் குறிப்பிடவில்லை. என்ன காரணம் என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதை பற்றி மிகவும் கவலைப்படாமல் இந்த பிரார்த்தனைகள் அன்னை என்ன கூறுகிறார் என்பதை கவனிப்போம். In so far as the activities of the physical organism or egocentric, இங்கே ஒரு பெரிய அவருடைய பிரகடனப்படுத்துகிறார் உண்மையை. பிசிக்கல் ஆர்கனிசம் என்ன, பௌதீக உடல் பெற்றது. அதனுடைய இயல்பு என்ன? அதனுடைய இயல்பு ஈகோசென்ட்ரிக், அகம்பாவ நிலையில் அகம்பாவத்தில் மையமாக கொண்டது. ஆகையால் அந்த நிலைமையில் என்ன செய்யத்தகும்? இட் இஸ் நெசசரி, both legitimate and necessary, to separate the consciousness from it. அந்த பௌதீக உடல் நிலையிலிருந்து, பிரகிருதிமய ஜீவனின் உடல் நிலையிலிருந்து அந்த உணர்வு நிலை, அதை பிரித்து வைக்க வேண்டும் என்று ஒரு முதல் கட்டமாக, ஒரு அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். தொடர்ந்து அந்த சரீரத்திற்கு என்ன ஒரு கடமை உண்டு என்று கூறும் பொழுது, and to regard the body as a servant to be directed, guided and made obedient. அந்த சரீரத்தை ஒரு பிறருடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு நடக்கும்படியாகவும், அதனால் இயக்கப்பட்டதாகவும், அதனால் வழிகாட்டப்பட்டதாகவும், முற்றிலும் இட்ட வழக்காக இருக்கும், மரியாதை நிறைந்து ஒபீடியண்டாக சொன்னபடி நடக்கும் ஒரு சேவகனாகவும் கருத வேண்டும் என்று கூறுகிறார். அன்னையும் தனது மந்திர 23 ஜூன் மந்திரத்தில் கூறுவார், for the body to know means to be able to do. ஒரு சரீரம் ஒன்றையும் தெரியும், எனக்கு பரிச்சயமா இருக்கிறது என்று சரீரம், அதற்கும் ஒரு எண்ணம் மனம் உண்டு அல்லவா? நினைத்த மாத்திரத்தில் for the body to know means to be able to do, உடனே அதை செய்ய முடியும். என்ன நினைத்ததோ இதுவா என்னால் செய்ய முடியுமே என்று கூறுவது போல் இருக்கிறது. இந்த வாய்க்காலை என்னால் தாண்ட முடியும். இந்த ஒரு பாதையில் வேகமாக நடந்து 15 நிமிஷத்தில் நாம் அந்த பிறகு செல்ல முடியும் என்றெல்லாம் நினைக்கிறது. இன்ஃபேக்ட் the body knows only what it can do என்று கூறுகிறார். அதைத்தான் வேறு விதமாக to regard the body as a servant to be directed, guided, made obedient என்று இங்கே இந்த பிரார்த்தனையில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு செய்து அந்த மாதிரி சரீரம் இருக்க தொடங்கிய பிறகு அதற்கு மாறுதல்கள் தென்படுகின்றன. என்ன மாறுதல்கள்? இந்த டெரஸ்ட்ரியல் பீயிங், இந்த எந்த சரீரமய ஜீவன் படைத்ததா இருக்கிறதோ அந்த சரீரமய ஜீவன் தனக்குள் ஒரு ஏற்புடைமையை ஏற்படுத்திக் கொள்கிறது. becomes more receptive to, எதற்கு ஏற்புடைமை? டிவைன் ஃபோர்ஸஸ், தெய்வீக சக்திகளுக்கு காது கொடுத்து கேட்டு பல சப்தங்களுக்கிடையே அந்த தெய்வீக சப்தமும் வந்தால் அந்த தெய்வீக சப்தத்தினுடைய குலைவு ஏற்படாமல் அதை நன்கு பாதுகாத்து ஏற்று அண்ட் மேனிஃபெஸ்ட், அதை வெளிப்படுத்துகிறது. அதாவது இந்த ஒரு சரீரம் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தன்னை உயர்த்தி கொண்ட பிறகு தெய்வீக சக்திகளை ஏற்புடைமையாக கொள்கிறது, இங்கே வெளிப்படுத்துகிறது. அந்த வெளிப்படுத்தும் தெய்வீக சக்தியில் படைத்த இருப்பதால் அதனுடைய செயல்பாடுகள் ஒளிபடைத்ததாக விளங்குகின்றன. அப்படியான நிலையில் நாம் என்ன செய்யக்கூடும்? நாம் வெளிப்புறத்திலிருந்து இதை நோக்கும், இந்த காட்சியாக நாம் நோக்கும் நாம் என்ன செய்யக்கூடும்? ஒன் கேன் ஐடென்டிஃபை ஒன் செல்ஃப் வித் இட் ஒன்ஸ் மோர். ஒரு காலத்தில் நாம் சரீரமாக இணைந்திருந்து சரீரம்தான் எல்லாமே நினைத்து செயல்பட்டோம்.
பிறகு யோகத்தில் மேலும் முன்னேறிய பொழுது நாம் சரீரம் ஒரு அளவுக்குத்தான் அது லீடராக இருக்க முடியும். சாதாரணமாக அது ஒரு கீழ்ப்பிடிந்து நடக்கும் தன்மை உள்ளதாக இருப்பதை பொருத்தம் என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் தற்போது அது லீடராக இருக்கும் தன்மைக்கு சேர்த்து அதை கருதி we can identify a cell our as one more, மறுபடியும் அதனுடன் இணைந்து கொள்ள முடியும் என்று ஒரு கருத்தை இங்கே தெரிவிக்கிறார். அண்ட் அதற்கு பிறகு உடலுக்கு இந்த திறமை வந்துவிட்டது, இறைவனுடைய சக்திகளை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் நமக்கு என்ன புரிகிறது? இறைவனுடைய தெய்வீகம் என்பது ஒரு நிலை, அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கும் இந்த பௌதீகம் பாடி என்பது மற்றொரு நிலை. இந்த இரண்டும் அது வேறு இது வேறு என்ற நிலை இல்லாது போகும். cease to distinguish between the instrument and the doer. யார் டூயர்? அவன் தான் செய்விப்பவன் தான் டூயர். யார் இன்ஸ்ட்ருமெண்ட்? செய்பவன் தான் செய்விப்பவன் செய்பவன். செய்விப்பவன் தலைவன் பரமன் இறைவன், செய்பவன் மனிதன், இந்த கருவி, உடலை கொண்டு செயல்படும் இந்த உலகாயுத கருவி. அது இனிமேல் அப்படி பிரித்து பார்க்க வேண்டாம் என்று ஒரு கூறுகிறார். ஆனால் அத்துடன் அவர் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. இதை கண்முன் வைத்துக் கொள்கிறார். செய்விப்பவன் செய்பவன், அது எங்கே இருக்கிறது? அதை பற்றி எண்ணம், அதை பற்றி அதாவது மனப்பாங்கு, அதை பார்த்து இதய கோஷத்தில் சில உணர்ச்சிகள், இந்த ரெண்டு அது கோஷங்கள், அதை பற்றி குறிப்பிடுகிறார். பட் since by the very necessity of preservation, காலம் என்பது தற்போது இப்படி விரிந்துதான் கிடைக்கிறது. சரீரம் என்பது ஒருவரும், தெய்வீக சக்திகள் என்பது ஒருவரும், தெய்வீக சக்திகளுக்கு உட்பட்ட சரீரம் என்பது ஒரு புறம், இந்த இருக்கையும் இந்த ரெண்டும் இப்படி இருப்பதாலும் அது தற்காலத்தில் சிறிது காலம் நீடிப்பதாலும் என்றால் எல்லா மாறுதல்களும் உடனே ஏற்படுவதில்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ பிக் ப்ராசஸ் என்று அடிக்கடி மன்னர் கூறுவார், அரவிந்தர் கூறுவார், அன்னையும் கூறுவார். ஆகையால் அப்படி பை த வெரி நெசசிட்டி, அதுவும் இந்த ரெண்டும் ஒன்றாக இருப்பது, இந்த ரெண்டும் தற்காலம் என்பது நீடிப்பதால் இந்த இரண்டு செயல்முறைகளும், இது ஒரு செயல்முறை, செய்பவன் ஒரு செயல்முறை, செய்விப்பவன் ஒரு செயல்முறை, இந்த ரெண்டும் செயல்முறைகளும் ஏக காலத்தில் தொடர்ந்து ஒன்றோடொன்றாக சார்ந்திருப்பதும் இது ஒரு கட்டம். அதற்கு பிறகு they inevitably coexist. These two modes of activity inevitably coexist. இது அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். both these points of view, இது ரெண்டும் மனப்பாங்க, தெய்வீகம் உலகாயுதம் என்கிற இரண்டும் ஒரு மனப்பாங்கும், அந்த இரண்டு தெய்வீகம் உலகாயுதம் என்கிற இரண்டு மனப்பாங்கும், அதே போல் உணர்ச்சி கோஷத்தில் அதாவது இதயத்தில் இரண்டு மார்க்கங்கள், வேஸ், டூ வேஸ் என்கிறார் பாருங்கள் அல்லவா. தீஸ் வேஸ் ஆஃப் ஃபீலிங், இந்த வழிகள் உபாயங்கள் மூலம் நாம் உணர்வதும் தொடர்ந்து ஏக காலத்தில் நீடிப்பது அவசியம் என்று கூறி இதை முடிக்கிறார். எப்படி ஒரு காலத்தில் இந்த இறைவனுடைய அன்னையினுடைய 313 பிரேயர்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு ஒரு முன்னேற்றம் படிப்படியாக கோல்படி மாதிரி முன்னேற்பா அமைந்தவை அல்ல. ஆனால் இந்த 9 அப்படி படிப்படியா அமர்ந்தவையா என்பதை வாரம் எப்போது அடுத்த தடவை கிடைக்குமோ அப்போது இந்த அடுத்த வாரம் இந்த 9 பிரார்த்தனை அடுத்த பிரார்த்தனையை நாம் கவனிப்போம். இந்த பிரார்த்தனை அன்னை தேதி 24 ஜூலை 14 என்று பதித்திருக்கிறார். அடுத்த பிரார்த்தனையின் தேதி 30 ஜூலை 1914
அருகாமையில் பதித்திருக்கிறார். எப்படி இது படித்திருக்கிறோம்? இந்த வழக்கங்களையும் கேட்டுக்கொண்ட பிறகு மீண்டும் இந்த பிரார்த்தனைகள் படித்து கொண்ட பிறகு என்ன அன்னை நமக்கு கூற முற்படுகிறார், நாம் கற்க வேண்டியது என்ன, எதை நாம் நம்மோடு பத்திரப்படுத்திக் கொள்ளுவோம் என்பதை ஒவ்வொருவரும் ஆராய்ந்து நமக்குள்ள முடிவை வைத்துக் கொள்வது. நம்முடைய முடிவு ஒருவருடைய முடிவு இன்னொருடைய முடிவு போல் இருப்பது அவசியமில்லை. ஒவ்வொருடைய முடிவையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த 30 ஜூலை படிக்கும் போதும் அடுத்த வாரமோ அல்லது எப்போது சௌகரியமோ படிக்கும்பொழுது கட்டாயம் இந்த காரைக்குடி சத்சங்கத்தில் இதை பார்க்க போகிறோம். அதற்கு கவனிப்போம். இனி நாம் மிகவும் உற்சாகம் நிறைந்த இம்மார்டாலிட்டி டே என்னும் தத்துவத்துக்கு வருவோம். சாவித்திரியில் 8வது பக்கத்திலேயே மார்டாலிட்டி பேர்ஸ் இல் டச் என்று மார்டாலிட்டி பற்றி கூறுகிறார். ஆனால் இங்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அமரத்துவ நாள், இம்மார்டாலிட்டி டே. இந்த டிவைன் ஆசிரமத்தில் ஒரு சமயம் அரவிந்தர் காலமான அந்த டிசம்பர் 5 உலகை விட்டு அகன்ற அந்த நாள் வந்தபோது அம்பேத்கர் அதை விவரித்த ஒரு அறிக்கையை படித்துவிட்டு அன்னைக்கு அதுக்கு சுற்றும் கொஞ்சம் கூட படிக்கவில்லை, ஆரம்பமே படிக்கவில்லை. அதை பார்த்துவிட்டு there is nothing mortal about ஸ்ரீ அரபிந்தோ என்று கர்ஜித்தார். அந்த டே அந்த தினத்தில் அவ்வாறு கூறினார். அது பிறகு அம்பேத்கர் அதை மாற்றி எழுதினார் என்பது நமக்கு தெரியும். இந்த பின்னணியில் இம்மார்டாலிட்டி என்பதை பற்றி நமக்கு அது என்ன, எப்படி பிறந்தது, என்ன தோற்றம் என்பதை சற்று உள்வாங்கிக் கொள்வோம். இம்மார்டாலிட்டிக்கும் ஒரு தோற்றம் உண்டு. அது தோற்றம் என்றால் ஏஞ்சல்ஸ் போல் மென்மையான ஆடை தரித்துக் கொண்டு 2 ரெக்கைகளை மினுமினுக்கும் ரெக்கைகளை கொண்டது என்று நினைப்பது பொருத்தமாகாது. அந்த ஒரு இம்மார்டாலிட்டிக்கு என்ன உருவம் என்றால் ஸ்வஸ்திக சின்னம் தான் அதன் உருவம். இம்மார்டாலிட்டிக்கு ஸ்வஸ்திக சின்னம் தான் உருவம். இந்த ஸ்வஸ்திக சின்னம் எப்படி வரைய வேண்டும், எது நல்லது, எது கெட்டது, எது ஹிட்லருக்கு உபயோகப்படுத்தியது என்பதை ஒரு ஷேர் செய்ய ஐயா மியூட்ல இருக்க மாதிரி இருக்குங்க. மறுபடியும் சொல்லிடுறேன். தேங்க்யூ முருகப்பா. அது அந்த இருமல் சப்தம் கேட்க வேணாம், மியூட். ஓகே. அந்த ஸ்வஸ்திக் வடிவத்தை பற்றி தினத்தந்தி தன்னுடைய 26 செப்டம்பர் 2017 ஒரு அறிக்கை வெளியிட்டது. தினம் ஒரு தகவல் என்று ஒரு சிறிய காலம் வரும் தினத்தந்தியில். அதில் சில செய்திகளை அறிவிப்பது மிகவும் ரசமானவை. அங்கே தினத்தந்தி கூறுகிறது, ஸ்வஸ்திக் பற்றி குறிப்பு வேதத்தில் காணப்படுகிறது. வேதம் அதை பற்றி என்ன சொல்கிறது? ஸ்வஸ்திக் என்றால் அதனுடைய பொருள் தடையில்லாத நல்வாழ்வு, தடையில்லாத நல்வாழ்வு என்று கூறுகிறதாம். தொடர்ந்து சுதர்சன சக்கரம், மகாவிஷ்ணுவின் ஆயுதங்களில் 5 ஆயுதங்களில் ஒன்றான தலைமையான சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தின் வடிவமே ஸ்வஸ்திக் என்கிற கருத்தும் நிலவுகிறது. தவிர இந்த ஸ்வஸ்திக் என்பதை பாரத தேசம் மட்டும் பயன்படுத்தவில்லை, எப்படியோ தப்பும் தவறுமாக ஹிட்லர் மட்டும் பயன்படுத்தவில்லை. அந்த காலத்தில் சீனாவும் பயன்படுத்திதான்.
அதற்கு வான் என்ற பெயர் மட்டிட்டு அது சிவப்பு நிறத்தில் எழுதி பயன்படுத்தியதாம். ஜப்பான் மஞ்சி என்கிற பெயர் எடுத்து பயன்படுத்தியதாம். இங்கிலாந்து நாடும் பில்பாட் என்ற பெயரை அழைத்து பயன்படுத்தியதாம். ஜெர்மனி ஹிட்லர் காலத்துக்கு முன் அந்த ஜெர்மனி ஹெக்கன் குரோஸ் என்றும் கிரீஸ் டெட்ராசெலியன் என்றும் பயன்படுத்தியது என்று அந்த செய்தி கூறுகிறது, தினத்தந்தி செய்தி. மேலும் என்ன கூறுகிறது என்றால், இந்த ஸ்வஸ்திக் அமைப்பு மிகவும் புனிதமானது, பத்திரமானது, பத்திரத்தை அளிக்கக்கூடியது, க்ஷேமத்தை அளிக்கக்கூடியது என்பதால் நைரோபியில், கென்யா நைரோபியில் ஒரு மருத்துவமனை இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தின் அடையாளமாகவே அதன் வரைபடம் போல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும், அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் கப்பற்படையினுடைய அலுவலகம் அதுவும் இந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி, ரொம்ப சுவாரஸ்யமான செய்தியை கூறுகிறது. இந்த பின்னணியில் நாம் இந்த இம்மார்டாலிட்டி பற்றி என்ன கவனிக்க கூடும் என்றால், அது சம்பக்லால் தான் அதில் ஹீரோ. சம்பக்லால் என்ன பண்ணார், அன்னையினுடைய அறையில், அது அந்த நாள் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு அந்த சித்தி தினத்துக்கு பிறகு அந்த 2 நாள் அந்த ஒரு இடைவெளியில் அன்னையின் அறையில் புஷ்பங்களாலேயே ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்தார். அன்னை அதை முதல் தடவை தன்னுடைய அருள் பார்வையை வீசிய பொழுது அவர் ஆச்சரியம் அடைந்தார், மிகவும் மகிழ்ந்தார். சம்பக்காலை பார்த்து, நீ ஒரு அதிசயமான செயல் புரிந்திருக்கிறாய், இது ஒரு சேக்ரெட் மூவ்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட், புனிதமானது, ஆன்மீகம் நிறைந்தது. இதனுடைய முழுமையான ஒரு தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது காலப்போக்கில் தான் நிகழும். அதற்கிடையில் அன்னை என்ன செய்தார் என்றால், அந்த வருங்காலத்திற்கும் நமக்கும் சாதகர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துவதற்காக சூப் எங்கே விநியோகம் செய்வாரோ அந்த இடத்திற்கு சென்றார். ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் ஜலம் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த ஜலத்திற்கு மேல் கைகளை விரித்து, அக்கல்ட் முறையில் கைகளை விரித்து ஏதோ பேசினார். பேசிவிட்டு பல கிளாஸ் பாட்டில்களை, சிறிய பாட்டில்கள், ஒரு 8 ml 10 ml பாட்டில்களை வரவழைத்தார். அந்த மூடியிட்ட பாட்டில்களுக்குள் அந்த நீரை நிரப்பினார். அந்த நிரப்பிய பாட்டில் நிறைந்த புனித நீரை அங்கிருந்து சாதகர்கள் ஒவ்வொருக்கும் அவர் விநியோகித்தார். இதுதான் அந்த ஒரு ஆச்சரியமான செய்தி. அந்த பிறகு என்ன விளக்கிறார் என்றால், இந்த பிரின்சிபல் ஆஃப் இம்மார்டாலிட்டி கொணரப்பட்டது என்றால், அது என்ன இம்மார்டாலிட்டி, எங்கு இம்மார்டாலிட்டி, எதற்கு இம்மார்டாலிட்டி? அமரத்துவம். அமரத்துவம் சரீரத்துக்கு அமரத்துவம் அல்ல, அந்த சரீரத்திற்குள் அமரத்துவம் என்பதையே உணர்ந்த நிலை, த கான்சியஸ்னஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி இன் த பாடி என்று விளக்கினார். அதை போரிவிட்டு, இட் இஸ் மெல்ல மெல்ல, இதான் ஆரம்ப கட்ட வெளிப்பாடுகள், காலப்போக்கில் சடத்திற்குள்ளும் அதை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும், பௌதீக மனமாக இயங்கும் மனத்திற்குள்ளும் வெளிப்படுத்திக் கொள்ளும் என்று கூறினார். It is not consciousness, not the immortality of the body, but conscious immortality in the body. The preliminary openings around
த மேட்டர் அண்ட் பிசிக்கல் மைண்ட் என்று கூறினார். இதை பற்றி வேறொரு காலகட்டத்தில் சேத்னா ஆராய்ந்து இது என்ன, இதை பற்றி அடிக்கடி பேசப்படுகிறது என்ன என்று நளினிதாவிடம் கேட்டார். நளினிதா இதுக்கெல்லாம் ஒரு ஹீரோ யாருன்னா சம்பக்கால் தான். நீங்க அவரிடமே கேளுங்களேன் என்று கூறினார். அதுக்கு ஒரு சம்பக்கலாலை கேட்ட பொழுது அந்த ஒரு தன்னுடைய கெம்பக்காரிடம் கேட்ட அனுபவம், நளினிதாவுடன் பேசிய அனுபவத்தை சுருக்கமாக, அது சாராம்சமாக அன்னை இவ்வாறு கூறுகிறார் என்று தன்னுடைய மதர், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என்கிற புத்தகத்தில் 160ஆம் பக்கத்தில் இவ்வாறு கூறுகிறார். சேத்னா தன்னுடைய மதர், பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் என்ற புத்தகத்தில் இந்த இம்மார்டேலிட்டி பற்றி மதனுடைய விளக்கத்தை கூறுகிறார். மதர் கூறுகிறாராம், when it is said that by the union with the divine, இறைவனுடன் நாம் இணைகிறோம். என்ன பெறுகிறோம்? அந்த அமரத்துவம் என்ற உணர்வு நிலையை பெறுகிறோம். அது என்ன அர்த்தம்? It means that the consciousness in us is united with that which is immortal and therefore feels itself immortal. அதற்கு படிக்கட்டுகள் இருப்பார்கள். இறைவனுடன் இணைகிறோம், நம்முடைய உணர்வு நிலையில் அந்த ஒரு அமரத்துவ நிலை தோன்றுகிறது, அதை ஸ்பர்சிக்கிறது, சுவாசிக்கிறது. அதற்கு என்ன உட்பொருள் என்றால், நம்முடைய உடலில் இருக்கும் உணர்வு நிலை எது மெய்யாகவே மரணமற்றதோ, அந்த ஒரு எல்லாம் கடந்த நிலையில் எது சாஸ்வதமாக இருக்கிறதோ அதுடன் இணைந்து விடுகிறது. We become conscious of the domains where immortality exists. அது மட்டுமல்ல, அந்த எல்லாம் கடந்த நிலையை தவிர வேறு பல தளங்களும் சாஸ்வதமாக இருக்கின்றன. இந்த தளங்களை பற்றி நமக்கு தெரியும். அன்னை தமது பிரெஞ்சு குழு தேசத்தில் இருந்தபோது ஒரு புதன்கிழமை குழுவுடன் பேசும் பொழுது, ஏராளமான உயர்தளங்கள் இருக்கின்றன, எல்லாம் தெய்வீகமானவை, அவர்களை இங்கே இரக்கம் கொள்ள வைத்து மனிதனுடைய மேம்பாட்டுக்கும் ஒற்றுசெய்வுக்கும் வழி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கூறியிருந்தார். அது நமக்கு நினைவுக்கு வருகிறது. அதை சொல்கிறார், we become conscious of the domains where immortality exists. அதனுடைய என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் என்னவென்றால், that the physical substance is transformed and becomes immortal என்பது அர்த்தம் அல்ல. இந்த ஒரு மானிடல் உடலாக உலகாயுதமாக விளங்கும் சரீரம் உடனே மாறிற்று, உருமாறிற்று, அமரத்துவம் பெற்றது என்பது அர்த்தம் அல்ல. ஏனென்றால் சரீரம் என்பது உருமாற்றம் பெற்று அமரத்துவம் படைகிறது டோட்டலி டிஃபரண்ட் ப்ரொசீஜர். அது காலம் கடந்த பிறகுதான் ஏற்படும், அதற்கான காலத்தில் ஏற்படும், அது நீண்ட ப்ரொசீஜர். பட் யூ மஸ்ட் ஒன்லி let it work out the transformation of the physical consciousness, but also the transformation of the physical substance, which is quite a considerable work. இந்த ரெண்டு அம்சத்தை அன்னை குறிப்பிடுகிறார், கவனிங்கள். It does not mean that the physical substance is transformed and becomes immortal. இது ஒரு பாகம், அது ஒரு another procedure, அது வேறு ஒரு இயக்கம், வேறு ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிலை. ஆனால் நீ அந்த ஒரு உணர்வு நிலையில் ஏற்பட்ட பிறகு நீ அதை உணர்வு நிலையில் வேலை செய்வதற்கு நீ அனுமதிக்க வேண்டும். To work out the transformation of the physical consciousness. உணர்வு நிலையில் இருக்கும் கான்சியஸ்னஸை மீது வேலை செய்வதற்கு அனுமதிப்பதோடு, எந்த உணர்வு நிலை எந்த பௌதீக உடலுக்குள் இருக்கிறதோ அந்த பௌதீக நிலையையும்
நீ மாறுவதற்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியா முத்தாய்ப்பாக தி இம்மார்டாலிட்டி டே வாஸ் த சீட் அஷூரன்ஸ். அது விதை, அது ஒரு உறுதிமொழிக்கான விதை. பட் திஸ் கன்சிடரபிள் ஒர்க், மிகவும் வேலை செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது, which has been going on ever since will ever since, அது அன்றிலிருந்து ஆரம்பித்து போய்கொண்டே இருக்கிறது. will bear flower and fruit on the earth in time to come. அந்த இம்மார்டாலிட்டி டே செம்பக்கலாளுடைய தோற்றத்தினால் அன்னையர் அந்த நீரை, மந்திரித்த நீரை பாட்டில் கொடுத்து சாதகர்களுக்கு வழங்கியதால் அது வேலை செய்ய தொடங்கிய அந்த மோட்டார், அந்த என்ஜின் நிற்காம 24 hours 365 days வேலை செய்யும். வேலை செய்து அதனுடைய பலன் நமக்கு எப்போ கிடைக்கும் என்றால் அதை அன்னை கூறவில்லை, இட் வில் பி ஒன்லி இன் த டைம் டு கம் என்று கூறுகிறார். இவ்வாறு இம்மார்டாலிட்டியை பற்றி பல ரசமான விவரங்களை தெரிந்து கொண்டோம். பாக்கி இருப்பது இன்னை தலைப்பில் சியாமளா அவர்கள் கூறிய அந்த 200ஆம் பக்கம் சாவித்திரியில் உள்ள பிரார்த்தனை. சியாமளா அவர்கள் கூறினால் அந்த வரிகளுக்குள் பிரார்த்தனை அடங்கி இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல. ஏனென்றால் பழைய சம்பவங்களை சியாமளா அவர்கள் நமக்கு நினைவில் வைத்துக் கொண்டு நமக்கு கூற முற்படும் போது அவ்வப்போது அந்த காலத்தில் நிகழ்ந்தவை, அதை தவிர தற்போது நினைவு கூர்ந்து நமக்கு அதை தெரியப்படுத்தும் போது காரைக்குடி சத்சங்கத்தில் வேறு ஒலிகளை அன்னை எழுப்பி கூறுவதை, ககனமார்க்கமாக அன்னை எழுப்பி கூறுவதை அவர் கேட்பார், அதைத்தான் நமக்கு கூறுவார். அந்த வழியில் இந்த ஒரு 200ஆம் பக்கத்து வரிகளை அவர் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதை விளக்க வேண்டும் என்றும் போன வாரமே குறிப்பிட்ட to 63 to 69 7 வரிகள். அந்த 7 வரிகளும் அதற்கு அந்த பிரார்த்தனையாக நாம் எடுத்துக்கொண்டு கவனிப்பது தகும். ஸ்ரத்தாவான் தமது இங்கிலீஷ் ஆஃப் சாவித்திரியில் கூறும்பொழுது இந்த அட்வென்ட் என்று கூறியதை குறிப்பிடுகிறார். இந்த அட்வென்ட் என்றால் என்ன? அட்வென்ட் என்றால் இதுவரை இல்லாதது தன் முன் வந்து தோற்றமளிப்பது, அதான் அட்வென்ட். நம் முன் இதுவரை வராதது நம் கண்முன் வருகிறது. அந்த கண்முன் வந்து நமக்கு தோற்றம் தருகிறது. அந்த தோற்றத்தை என்ன தோன்றுகிறது? இதுவரை மனிதன் ஒரு நிலையில் இருந்தான், அந்த நிலை மாறுவதற்காக விரும்புகிறான். அவர் லைஃப், அது சற்று முன்பு பார்த்தோமானால் அந்த 200ஆம் பக்கத்துக்கு 1963 தொடங்கும் வரிகளுக்கு முன் ஒரு 6 வரிகளை பார்த்தோமானால் அவர் லைஃப் இஸ் a march to a victory never won. உலகத்தில் நாம் மேலும் ஒரு மிலிட்டரிகள் வரிசையாக மார்ச் பண்ணுவது, நடைபோடுவது நமக்கு ஜெயத்தை அளிக்கவில்லை. ஆனால் this way of being longing for delight, இது ஒரு அலை. மனித ஜென்மத்திற்கு ஒரு பெரிய ஒரு சுகானுபவம் தெய்வீக சுகானுபவம் பெறுவதற்கான நிலை. This eager turmoil of unsatisfied sense. டர்மாயில் என்றால் ஒரு குழப்பமான சப்தம் நிறைந்த மார்க்கெட் பிளேஸில் சப்தம் நிறைந்த. Turmoil means it gives us a, as if
நமக்கு எனர்ஜி இருந்தால் அந்த எனர்ஜி முழு எனர்ஜி வச்சுக்கும் சத்தம் போட்டு பேச வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்தாலும் சத்தம் போட்டு பேசுவோம். அதுபோல் அந்த டர்மாயில் ஏற்படுகிறது. தீஸ் அப்படி ஏற்படும் பொழுது தீஸ் லாங் ஃபார் ஃபைல்ஸ் ஆஃப் ஃபார்வர்ட் ஸ்ட்ரைவிங் ஹோப்ஸ், மனிதனுக்கு இந்த எண்ணம் ஒரு ஆசை உண்டு. அவன் மிலிட்ரி ஒரு வரிசையாக ஃபைல், ஆல் ஃபைல்ஸ் என்றால் வரிசையாக போவது ஃபைல். அந்த வரிசையாக போவதை என்ன மூழ்கொண்டு நாம் நமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும், பிரார்த்தனைகளை நிறைவேற்றுமாக அந்த ஒரு பிரயாணிகளாக, யாத்ரிகர்களாக இருக்கிறோம். நம் கண்கள் மரியாதையுடன் ஆகாயத்தை நோக்கி பார்க்கின்றன. லுக்கிங் லிஃப்ட் வர்ஷிப்பிங் ஐஸ் டு த ப்ளூ void called heaven. அங்கே ஒரு பொன்னிறமான கரம் வரும் என்றும், அந்த கரம் நமக்கு எல்லா எது படைப்பில் இருப்பதெல்லாம் காத்து கொண்டிருக்கிறதோ அதை வழங்கும் என்றும் கூறுகிறார். அந்த கோல்டன் ஹேண்ட் என்பது, கோல்டன் என்பது சூப்பர்மெண்டல் கலர். அது சூப்பர்மெண்டல் பீயிங் நமக்கு வெளிப்பாடு கொள்ளும், சூப்பர்மெண்டல் சக்தி வெளிப்பாடு கொள்ளும். அதற்குத்தான் எல்லா படைப்பில் இருப்பது காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன வெளிப்படுத்தும்? இட் will reveal the beautiful visage of eternity. எது சாஸ்வதமோ அந்த சாஸ்வத மகா புருஷனுடைய தெய்வீக சௌந்தரியமான வதனத்தை வெளிப்படுத்தும். அது காலப்போக்கில் நமது பாதையிலேயே அது கிட்டும். 3 தானே: கிங் ஐடியா, எ பிரேயர், எ மாஸ்டர் ஆக்ட். மாஸ்டர் ஆக்ட், எ பிரேயர், எ மாஸ்டர் ஆக்ட், கிங் ஐடியா. இதானே 3. நமது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் இதுதானே தேவை. இந்த 3 தானே தேவை. அதை நமக்கு சாதித்து கொடுக்கும். ஆதித்யவானிடம், அப்போது ஸ்ரத்தாவானிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. வாட் இஸ் திஸ் கோல்டன் ஹேண்ட் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், வெல், இது பாருங்கள், கோல்டு என்பது கலர் சூப்பர்மெண்டல். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், the divine hand we are all waiting for to come down and protect us is set things to right. அந்த ஒரு 1ஆம் வால்யூமில் 59ஆம் பக்கத்தில் அண்ட் 59ஆம் பக்கத்திலேயே அன்னை இதை கூறியிருக்கிறார். An outstretched hand is felt upon our lives, and through the bitterness of death and fall, an outstretched hand is felt upon our lives. It is near us in unnumbered bodies and births என்று கூறியிருக்கிறார். அந்த ஒரு காலங்காலமாக ஒரு பொற்கரம் நம்மை வழிகாட்டி அழைத்து சென்று வருகிறது. அதை குறிப்பிடுகிறார். All creation waits for that. It's an advent. It's going to come என்று குறிப்பிடுகிறார். இதை குறிப்பிட்டு விட்டு அங்கே முக்கியமான வார்த்தை என்னவென்றால், ஓ ஷுவர்லி ஒன் டே he shall come to our cry. One day he shall create our life anew and utter the magic formula of peace and bring perfection to the scheme of things என்றார். இந்த ஒன் டே என்பது வார்த்தையை, ஒன் டே he shall surely come, 200ஆம் பக்கத்தில் மட்டுமல்ல, நாரதர் முதல் முறையாக அசுபதியையும் மாளவியையும் அவருடைய மாளிகையில் சந்திக்கும் போது, சாவித்ரி சத்யவானை தேடுவதற்காக அனுப்பிக்கப்பட்ட பிறகு அந்த தருணம் பார்த்து நாரதர் கீழே வந்து அவருடன் தனிமையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரும் சொல்கிறார், நாரதரே சொல்கிறார், ஐ ஹாவ் and one day I shall hear. One minute, ma. 1 minute. One day,
507 இல்லை, 417 பக்கம். பக்கம் 417. பக்கம் 417 பக்கம் 417 கூறுகிறார் என்றால், and one day it shall hear a blissful voice, and in the garden of the spouse shall bloom when she is seized by her discovered Lord. என்று வருங்காலத்தில் சாவித்திரி சத்தியவானை மணந்து உலகத்தில் ஒரு புது சகாப்தத்தை அமைக்கப் போகிறாள் என்பதை சூச்சகமாக அறிவிப்பவராய், அண்ட் ஒன் டே, அந்த ஒரு நாளுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்று தெரிவிப்பவராய், இட் ஷால் ஹியர் அ பிளிஸ்ஃபுல் வாய்ஸ் என்று கூறுகிறார். இங்கே ஒரு ஒன்றே வருகிறது. பிறகு இது சாவித்திரி காலப்போக்கில் 3 தெய்வீக பாவைகளை தரிசிக்கிறார், மெடோனாஸ். அந்த மெடோனாஸ் தரிக்கும் பொழுது அதே சாவித்திரி முதல் மெடோனாவை சமாதானப்படுத்துவதாக அவர் குறைப்பட்டுக் கொள்கிறார். அந்த முதல் மெடோனா குறைப்பட்டுக் கொள்ளும் பொழுது த ட்ரிபிள் சோல் ஃபோர்ஸ் என்கிறோம் புக் ஆஃப் யோகாவில் கேண்டோ 4. அப்பொழுது I have looked on, I had no power to save, I have brought no arm of strength to aid or slay, God gave me love, he gave me not his force என்று குறைப்பட்டுக் கொள்ளும் பொழுது அவளுக்கு சமாதானம் கூறுவதாக சாவித்ரி கூறுகிறாள், O Madonna of suffering, mother of grief divine, one day I will return, a bringer of strength, and make thee drink from the eternal cup என்று கூறுகிறார். இந்த ஒன் டேக்கு அவ்வளவு ஒரு பிராதானியம் மகத்துவம் இருக்கிறது என்பதை சர்தவான் இவ்வாறு விளக்குகிறார். One day he shall lift his beauty's dreadful veil and impose delight on the world's beating heart and bear his secret body of light and bliss என்று இந்த 200ஆம் பக்கத்திலேயே இந்த வரிகள் காணப்படுகின்றன. One day he shall lift his beauty's dreadful veil. 977ஆம் வரியின் பார்த்தோமானால், impose delight on the world's beating heart and bear his secret body of light and bliss. ஆகையால் இந்த 200ஆம் பக்கத்தில் நாம் என்ன காணுகிறோம்? ஒரு வருங்காலத்தை குறித்து ஒரு ஆவல், எதிர்பார்ப்பு, அது ஆவல் நிறைவேறும் என்கிற ஆஸ்வாசம், அந்த ஆஸ்வாசம் என்ன செய்யும் என்கிற விளக்கம், இந்த 3 அமைப்பை இது காக்கிறோம். அதனால்தான் சியாமளா அவர்களுக்கு இதனுடைய ஒரு முக்கியத்துவம் உரைத்திருக்க வேண்டும். இந்த முக்கியத்தை விரிவாக எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும் என்று நினைத்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடும். இப்படியாக இந்த ஒரு இன்றைய சத்சங்கத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும், உடல் குறுமல் காரணமாக அப்போது சில இடையூறுகள் ஏற்பட்டன. அதற்கு நான் மன்னிப்பை வேண்டுகிறேன். தேங்க்யூ. நன்றி ஐயா, நன்றி ஐயா. தேங்க்யூமா, தேங்க்யூ. ரொம்ப